ஹாய் நண்பா நண்பீஸ். பட்ஜெட் 2026ல எத்தனையோ அறிவிப்புகள் வந்திருந்தாலும், ஷேர் மார்க்கெட் முதலீட்டாளர்கள் பலரும் கவனிக்க தவறிய ஒரு மாசான அறிவிப்பு பத்தி தான் ஒண்ணு இருக்கு. அத பார்க்க போறோம். இது நிஜமாவே ஒரு தீபாவளி பரிசுன்னு சொல்லலாம். இதுவரைக்கும் நம்ம இடுப்ப உடைச்சிட்டு இருந்த ஒரு வரி விதிப்பு முறைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அப்படியே தலைகீழ மாத்தியிருக்காங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா, ஷேர் பைபேக் வரி மாற்றம். இதில அப்படி என்ன லாபம்? வரி எவ்வளோ குறைய போகுது? வாங்க முழுசா பார்க்கலாம். முதல்ல இந்த பைபேக்னா என்னன்ட்டு சுருக்கமா சொல்லிர்றேன். ஒரு கம்பெனி தன்னோட பங்குகள முதலீட்டாளர்கிட்ட இருந்து திரும்ப வாங்குறதுக்கு பேரு தான் பார்த்தீங்கன்னா, பைபேக்ன்னு சொல்லுவாங்க. இதுவரைக்கும் மத்திய அரசு என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, நீங்க பைபேக் மூலமா பங்குகளை கொடுத்துட்டு வாங்குற பணத்த டிவிடெண்ட் வருமானம், டிவிடெண்ட் இன்கம்மா கணக்கு காட்டுவாங்க. டிவிடெண்ட் வருமானம்னா என்ன பிரச்சனைனா, அது உங்களுடைய மொத்த வருமானத்தோட சேர்ந்துரும். அப்போ நீங்க எந்த இன்கம் டேக்ஸ் ஸ்லாப்ல இருக்கீங்களோ, அதுக்கு ஏத்த மாதிரி வரி கட்டியே ஆகணும். பலரும் பார்த்தீங்கன்னா 30% ஸ்லாப்ல இருப்பீங்க. அப்போ இந்த பைபேக் மூலமா கிடைக்கின்ற காசுக்கும், பணத்துக்கும் 30% பார்த்தீங்கன்னா வரி கட்ட வேண்டிய நிலைமை தான் இருந்துட்டு இருக்கு. இது ரொம்பவே அதிகமான வரி சுமையா இருந்துட்டு இருந்துச்சு. ஆனா இந்த பட்ஜெட்ல ஒரு அதிரடி மாற்றம் செஞ்சிருக்காங்க. இனிமே பங்குதாரர்கள்லாம் பைபேக் மூலமா பெறுகின்ற தொகையை பார்த்தீங்கன்னா, டிவிடெண்ட் வருமானமா கருத மாட்டாங்க. அதுக்கு பதிலா மூலதன லாபம் கேப்பிட்டல் கெயின்ஸா வரி விதிக்கப்படும் சொல்றாங்க. இதுதான் மேட்ரு. இது மூலமா வரி சுமை பெரிய அளவுல குறைய போகுது. வரி முறைய எளிமையாக்குறது மட்டும் இல்லாம, இந்த சந்து போக்குல வரி ஏய்ப்பு செய்யறதையும் தடுக்க தான் இந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க. சரி, இது எப்படி நமக்கு லாபம் கணக்கு போட்டு பாருங்க. முன்னாடி டிவிடெண்ட் முறையில உங்களுக்கு கிடைக்கின்ற மொத்த தொகைக்கும், உங்க ஸ்லாப் ரேட் படி உதாரணமா ஒரு 30% வரி கட்டணும். ஆனா, இப்போ புது முறைப்படி அதாவது மூலதன லாபம் கேப்பிட்டல் கெயின்ஸ் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா கணக்கு. லாங் டெர்ம் கேப்பிட்டல் கெயின்ஸ் நீங்க நீண்ட கால முதலீட்டாளரா இருந்தீங்கன்னா, வெறும் 12.5% தான் பார்த்தீங்கன்னா வரி கட்டினா போதும். அதுக்கப்புறம் ஷார்ட் டைம் கேப்பிட்டல் கெயின்ஸு குறுகிய காலமா இருந்தா 20% வரி கட்டினா போதும். யோசிச்சு பாருங்க, 30% எங்க இருக்கு? 12.5% எங்க இருக்கு? இது நீண்ட கால முதலீட்டாளர்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட்ன்னு சொல்லலாம். இதை எப்படி கணக்கிடுவாங்கன்னா, ரொம்பவே சிம்பிளு. வரி கணக்கீடு ஈக்குவல் டு பைபேக் விலை மைனஸ் பங்கு வாங்கிய விலை. அதாவது நீங்க ஒரு பங்க ரூ. 100க்கு வாங்கியிருக்கீங்கன்னா, கம்பெனி அத ரூ. 150க்கு பைபேக் பண்றாங்க வச்சுக்கோங்க. அந்த வித்தியாசம் இருக்கே ரூ. 50 அதுதான் பார்த்தீங்கன்னா லாபம். அதுக்கு மட்டும் தான் பார்த்தீங்கன்னா வரி கட்டினா போதும்னு சொல்றாங்க. ரூ. 50க்கு 12.5% போட்டு பாருங்க. அந்த வரி தான் கட்டினா போதும்னு சொல்றாங்க. முன்னாடி டிவிடெண்ட் முறையில பார்த்தீங்கன்னா மொத்த தொகைக்கும் வரி போட வாய்ப்பு இருந்துச்சு. இப்ப லாபத்துக்கு மட்டும் தான் வரி. இதனால மார்க்கெட்ல பங்குகளை விற்பனை செய்யறதுக்கு இணையா லாபம் பார்த்தீங்கன்னா இந்த பைபேக் திட்டத்திலயும் இனியும் கிடைக்கும் சொல்லலாம். கடைசியா கம்பெனி ஓனர்கள் அதாவது ப்ரமோட்டர்ஸ்களுக்கு என்ன வரி விகிதம் பட்ஜெட்ல தனியா சொல்லியிருக்காங்க. உள்நாட்டு நிறுவன ப்ரமோட்டர்கள் இவங்களுக்கு பைபேக் லாபத்துல பார்த்தீங்கன்னா 22% வரி இருக்கு. வெளிநாட்டு அல்லது இதர ப்ரமோட்டர்கள் இவங்களுக்கு 30% பார்த்தீங்கன்னா வரி விதிக்கப்படும். இது கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் ஒரு தெளிவான வழிகாட்டுதலா அமைஞ்சிருக்கு சொல்லலாம். பொதுவா டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ மாதிரியான பெரிய ஐடி நிறுவனங்கள் தான் பார்த்தீங்கன்னா அடிக்கடி பைபேக் அறிவிப்பாங்க. அவங்க கிட்ட இருந்த அந்த உபரி பணத்தை சர்ப்ளஸ் கேஷை முதலீட்டாளர்களுக்கு கொடுக்க இது ஒரு வழியா இருந்துச்சு. பழைய வரி முறையினால பல ரீட்டைல் முதலீட்டாளர்களா அந்த பைபேக்ல கலந்துக்க தயங்கினாங்க. ஆனா இப்ப இந்த வரி குறைப்பால இனிமே இந்த பைபேக் அறிவிப்புகள் வந்தா தாராளமா கலந்துக்கலாம். கம்பெனிக்கும் நல்லது, நமக்கும் பார்த்தீங்கன்னா லாபம். ஸோ நிர்மலா சீதாராமன் கொடுத்த இந்த சைலண்ட் கிஃப்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது ஷேர் மார்க்கெட்டுக்கு பூஸ்ட் கொடுக்குமா? கமெண்ட்ஸ்ல உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.